கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் சிலுவை தியான கூட்டங்களில் இந்த நாளிலேயும் ஒரு வேத பகுதியை நாம் ஆராய்வோம். நேற்றைய தினம் பேதுரு அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானித்தோம். அவனுடைய முதல் பெயர் சீமோன். சீமோன் என்றால் நாணல், நிலையற்றவன், உறுதியற்றவன் என்ற பொருள்படும். ஆண்டவர் அவனைத்தான் அழைத்து கேபா அல்லது பேதுரு என்ற பெயரை அவனுக்கு சூட்டினார். பேதுருனா ஒரு கற்பாறை. புயல் வந்தாலும், சுனாமி வந்தாலும், எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அந்த பாறையாகத்தான் இருக்குமே தவிர அதை நாம் அசைக்க முடியாது. அதுபோல் இந்த பேதுரு இருப்பான் என்று சொன்னார். ஒரு நாணலை பாறையாக மாற்றினவர் தான் நம்முடைய ஆண்டவர். பாறையாக இருக்கும்படியாகவே அவனை பார்த்தார், அவனை அழைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவன் ஆண்டவரை விட்டு விலகிட்டான். அதுக்கு முன்னாலேயே அவரை விட்டு ஓடிட்டான். 3 தரிசனம் கர்த்தர் கொடுத்து மறுபடியும் அவனை கொண்டு வந்தார். நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஏன் ஆண்டவர் அவன் பின்னாலேயே போகணும்? ஒரு தடவை கூப்பிட்றாரு, 2 தடவை கூப்பிட்றாரு, அவன் சரியில்லைன்னா அந்த இடத்துல தூக்கிட்டு வேறு ஒரு ஆளை வைக்கலாம். அவரால் முடியுமே அப்படின்னு சொன்னால் உண்மையிலே முடியும் தான். ஆனால் அவன் ஆண்டவருக்காக காண்பித்த வைராக்கியங்கள் ஏராளம். அவனை ஆண்டவர் அவ்வளவு காலம் உருவாக்கி இருக்கிறார். இன்னொரு பேதுரு அந்த இடத்துல கொண்டு வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா இவனை நேரம் எடுத்து செதுக்கி சிற்பமாக்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகாது. கற்பாறைனா கற்பாறை தான். பிற்காலத்தில் அவன் கற்பாறையாகத்தான் இருந்தான், இன்றைக்கும் இருக்கிறான். அவனுடைய பெயர் பேசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல் சில நேரம் நம்மிலேயும் சில பலவீனங்கள் இருக்கும், குறைகள் இருக்கும், மாம்சீக சுபாவங்கள் இருக்கும். ஆண்டவர் அதை பார்க்கறதில்ல. நம்ம உருவாக்குவதற்காக அவர் ஒரு திட்டம் தீட்டி இருப்பாரே, ஆனால் அவர் தீட்டின திட்டம், அவர் அழைத்த அழைப்பு, நோக்கம் கட்டாயமாய் நம்மிலே நிறைவேறும். அதை நாம் மறுக்கக்கூடாது. நம்மால் அல்ல, அது அவருடைய கிருபையினாலே ஆகிறது. சரி, இன்றைக்கும் அதே பேதுருவை குறித்து தான் வேறு ஒன்றை நாம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, இவனை கர்த்தர் கற்பாறைன்னு சொன்னார். ஏன் இந்த கற்பாறை உருண்டது? கற்பாறை தான், கர்த்தருக்காக உறுதியாக நிற்க வேண்டியவன் தான், நிற்கலையே, ஓடிட்டானே, ஆண்டவரை மறுதலித்தானே. இதுக்கு என்ன காரணம்? இந்த காரணத்தை நாம் அறிந்தால் நாமும் ஆண்டவரிடத்தில் நிலையாய் நிற்பதற்கு இது போன்ற ஆபத்துகளை அல்லது இது போன்ற சூழ்நிலைகளை தவிர்த்து இருக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஒரு கட்சி எலெக்ஷனில் நிற்கிது, தோற்றுருச்சின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதிர்பார்த்தாங்க ஜெயிப்போன்னு சொல்லி, தோற்றுருச்சு. உடனே அந்த அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லோரும் உட்காந்து ஏன் தோற்றோம், நாம் தோற்கடிக்கப்பட்டதுக்கு, மக்கள் நம்மை நிராகரித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஒரு கூடி இந்த காரியெல்லாம் நம்ம செஞ்சது சரி, நம்ம அடுத்த எலெக்ஷன்லாம் இந்த மாதிரி தோல்விக்கான காரணங்களை நாம் தவிர்த்து நாம் அடுத்த முறை வெற்றி அடையணும், அதை நோக்கி நாம் எல்லோரும் செயல்படணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. சில நேரம் பெரிய பெரிய இந்த பைபாஸ் ரோடுகளில் ஒரு ஒரு போர்டு ஒன்று வைக்கப்பட்டு இருக்கும். என்ன வைக்க, விபத்து பகுதி அப்படின்னு, ஆக்சிடென்ட் சோன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த இடத்தையே ஆக்சிடென்ட் சோன் தான் வைப்பாங்க. காரணம் ஏன்னா அந்த இடத்துல அஜாக்கிரதையாய் போன நிறையா பேர் விபத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் விழிப்பாக போங்க அப்படின்னு சொல்லி அந்த போர்டு வச்சதுனால நமக்குள்ளே ஒரு அவேர்னஸை கொடுக்குறாங்க. அவங்க விழிப்புணர்வை நமக்கு கொடுக்குறாங்க. அதை டிரைவருங்க பார்த்த உடனே அந்த இடத்துல ஸ்பீடை குறைச்சி கொஞ்சம் நிதானமாக அந்த வாகனத்தை செலுத்தும் போது அவங்க சேஃபாக போய் சேர்றாங்க. அதே போல் தான் இந்த பேதுருவின் இடத்துலையும் சில எச்சரிப்பை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அவன் பாறை தான், ஆனால் உருண்டுட்டான்.
அவ்வளோ பெரிய பாறை உருளுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வேத வசனத்திலிருந்தும் பேதுருவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 60 62 வரை வாசிங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்கிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி மனம் கசந்து அழுதான். ஒரே ஒரு வசனம்தான், 62. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் எல்லாரும் கூடி விசாரிக்கிறாங்க. குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இயேசு தக்க பதில் சொல்கிறாரு. அவரை குற்றவாளி தான் என்பதற்காக நிறைய பொய் சாட்சிகளெல்லாம் கொண்டு நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெளியில் பேதுரு அந்த அரண்மனையினுடைய காவலர்களோடு கூட குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். சரியான குளிர் நேரம். நெருப்பை மூட்டி ஒரு ஷிஃப்ட் முடித்தோன்னே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வர்றவங்க, ஏற்கனவே ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க உட்காந்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இவனும் அவர்களோடு கூட உட்கார்ந்து குளிர் காய்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பெண் அவனை பார்த்து சொல்கிறா, நீ இயேசுநாதர் கூட இருந்த, உன்னை நாங்கள் அங்கே பார்த்தோமே அப்படின்றது. எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சாதாரணமாக சொல். திரும்ப திரும்ப இல்லை, உன்னுடைய லாங்குவேஜ், உன்னுடைய மொழி, நீ பேசுகிற விதம், கலிலேயா கிராம பாசையை நீ பேசுகிற, அதனால் நீ இயேசுநாதர் கூட இருந்தவன் தான். இயேசுநாதரும் கலிலேயாவை சார்ந்தவர் தானே அப்படின்ன உடனே சபித்தான், சத்தியம் பண்ணினான். இயேசுவே தெரியாதுன்னு சொல்கிறான். இவன் சொல்லி முடியும் பொழுது இயேசுவே அடுத்த கட்ட விசாரணைக்காக அடித்த அவரை, கட்டப்பட்ட அவரை அந்த முற்றத்தின் வழியாக இயேசு வெளியே கொண்டு வருகிறார்கள். ஒரே ஒரு வினாடி தான். இயேசு பேதுருவை பார்க்கிறார், பேதுரு இயேசுவை பார்க்கிறார். இயேசுவும் பேசவில்லை, பேதுருவும் பேசவில்லை. தங்களுடைய கண்களினாலே வார்த்தையை பரிமாறிக்கொள்கிறார்கள். இயேசுவினுடைய கண்கள் பேசுகிறது, நான் தான் சொன்னேனே, சேவல் இன்றைக்கு கூவுகிறதற்கு முன்னே நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய் என்று நான் தான் கூறினேனே, நீ இல்லை என்று மறுதலித்தாயே, இப்பொழுது பார்த்தாயா, நீ மறுதலித்து விட்டாய் என்று ஆண்டவருடைய பார்வை கனிவின் பார்வை. அவரை குற்றப்படுத்தி பேசவில்லை, இப்படி செய்து விட்டாயே என்று சொல்லவில்லை. நான் சொன்னது தானே நடந்திருக்கிறது, நீ தானே ஏற்றுக்கொள்ள மறுத்தாய் என்பது போல இயேசுவினுடைய பார்வை இருந்தது. அந்த அடுத்த செகண்டை இயேசுவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு வினாடி பார்வை தான் பேதுருவினுடைய உள்ளத்தை உடைத்தது. மனம் கசந்து அழுதான். அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஏன் இந்த காரியத்தை நான் செய்தேன்? நான் இதை செய்திருக்கக்கூடாது. என் மேல் ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார், எவ்வளவு பாசம் வைத்திருந்தார். நான் அவருக்கு இந்த காரியத்தின் மூலம் அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி விட்டேன். மனம் கசந்து அழுதான். இந்த சகோதரிகள் தங்களுடைய வஸ்திரத்தை துவைத்து சுத்தப்படுத்தும் போது சில வஸ்திரங்களில் சிறு அழுக்கு இருக்குமானா அதை எப்படி நல்லா கசக்குவாங்க. அந்த சோப்பு தண்ணியை போட்டு நல்லா கசக்கி அந்த கரை போவதற்கு முயற்சி செய்வார்களோ, அதுபோல் அவன் இருதயத்தை கசக்கி அழுகிறான். மனம் கசந்து அழுதான் என்று வேதம் சொல்கிறது. இதை படித்த உடனே ஏதோ இது திடீர்னு வந்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேதுரு திடீர்னு அவரை மறுதளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது.
இந்த மறுதலிக்கிற சூழ்நிலை அவனுக்குள்ளே இருந்தது. இயேசுவும் அதை பார்த்தார். ஆனால் பேதுருவுக்கு தான் அது தெரியலை. நாம் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவனுக்கு தான் தெரியலை. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில புயல் காற்றுகள் கொஞ்சம் வேகமாக அடிக்கும்போது இந்த சாலையோரத்தில் இருக்கிற சில மரங்கள் அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து விடுகிறதை நாம் பார்க்குறோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மரம் 30 வருஷமாக இருக்குது, 40 வருஷத்து மரம், 20 வருஷத்து மரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மரத்துக்குள்ளே அதனுடைய வேர்கள் அரிக்கப்பட்டு இருக்கும். அதன் உள்ளேயே சில அரிச்சு போய் வெளியில் ஒன்றுமே தெரியும், அப்படியே மரம் மாதிரி பச்சை பசேர்னு பார்வைக்கு இருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறையா வீழ்ச்சிகள், உள்ளுக்குள்ளே நிறையா தோல்விகள், உள்ளுக்குள்ளே தேவனற்ற பல சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு புயல் காற்று, சோதனைங்கிற ஒரு காற்று வீசின உடனே அதை எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த மரம் சாய்ந்து விடுகிறது. அது இந்த காற்றுக்கு தான் விழுந்ததுன்னு இல்லை, ஏற்கனவே அதற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் வீழ்ச்சிகள், அது சக்தி இழந்து இருந்தது. கொஞ்சம் வேகமான காற்று அடித்த உடனே தாக்கு பிடிக்க முடியாமல் விழுந்துடுது. அதே போல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் திடீர்னு அவன் ஆண்டவரை பின்வாங்க மாட்டான். திடீர்னு ஒரே இரவில் எனக்கு இயேசு வேண்டான்னு போக மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு விலகிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு இருதயத்தில் இடம் இல்லாமல் அவர்களை வெளியே துரத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வந்த உடனே ஒரு சின்ன போராட்டம் வரும், சின்ன காற்று வீசும், சின்ன சூழ்நிலைகள் வரும், அந்த உடனே அப்படியே மறுதளிச்சிருவாங்க, எனக்கு வேண்டான்ட்டு போயிடுவாங்க. வெளியே பார்ப்பதற்கு இது இந்த விஷயத்துக்காக இவர் போனார்னு நம்ம நினைப்போம். இது ஏற்கனவே அவருக்குள்ளே இருந்தது, பல மாதமாக இருக்குது, பல வருஷமாக இருக்குது. அது நமக்கு வெளியே தெரியாது. எப்பவும் போல் நல்லபடியாக கர்த்தருடைய பிள்ளையாய், கர்த்தருடைய ஊழியக்காரராய் அவர் இருந்தார். சூழ்நிலை வந்த உடனே அது வெளியே வந்து விட்டது என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த பேதுருவினுடைய இந்த வாழ்க்கையை நாம் யோசிக்கும் போது இந்த பாகங்களெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 16, 21, 20. மத்தேயு 16, 21, 22. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலோ பிரதான ஆசாரியராலோ வேத பாரகராலோ பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சமூபிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதான அந்த நாட்கள் நெருங்குது. திடீர்னு சிலுவைக்கு போயிட்டா, ஐயோ இயேசு இறந்துட்டாரு, இயேசு பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சீசர்கள் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துவோம், பழக்கப்படுத்துவோம் என்று சொல்லி இப்பொழுதுதான் இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் என்னை புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பாங்க, அவங்க என்னை பல பாடுகள் படுத்தி என்னை சிலுவையில் கொன்றுவாங்க. ஆனால் தேவ திட்டம், நான் 3ஆம் நாளிலே உயிரோடு வருவேன், என்னை கொலை செய்ய முடியாது, தன்னுடைய கண்ட்ரோலில் அதிகாரத்தில் வைத்திருக்க முடியாது, நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட உடனே பேதுரு, ஆண்டவரே, இது உமக்கு நடக்கக்கூடாது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், உம்மை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எப்படி இது நடக்கலாம் என்று சொல்லி அவன் இயேசுவையே கடிந்து கொண்டான். இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நின்றான். இது உங்களில் வருவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னான். அப்போ இயேசு சொன்ன வார்த்தை நாம் கவனிக்கணும். அவர் பின்னாக திரும்பி அவர் அந்த பேதுருவை பார்த்து சொன்னாராம், எனக்கு பின்னாக போ. பேதுருவேன்னு சொல்லலை. பேதுருவே, என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற, கொஞ்சம் போ, அப்புறம் பேசிக்கலாம், என்னை விட்டு விலகி போ அப்படின்னு சொல்லலை. பின்னாக போ,
சாத்தானே அப்படின்னு சொல்கிறார். இயேசு பொய் சொல்ல மாட்டார். பேதுருவை பார்க்குறாரு, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது, நீர் சாகக்கூடாது, நீர் மரிக்கக்கூடாது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறது பேதுரு சொல்லலை, பேதுருவுக்குள்ளே இருக்கிற சாத்தான் சொல்கிறான். உள்ளே இருக்கிற சாத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், இந்த காரியத்தை செய்ய வைக்கிறான். இயேசு பார்த்தாரு, பேதுரு இதை செய்யலை, பேதுருவுக்குள்ளே இருக்கிற பிசாசு இதை செய்யுது. அந்த பிசாசைத்தான் இயேசு அதட்டினார். எனக்கு பின்னாக போ அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை கவனிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்பு அதே பேதுரு தான் சொன்னால், மனிதர்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்று கேட்டபோது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாதான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு பாருங்கள். அப்போ பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றோம். தேவன் வெளிப்படுத்துகிறார், பரலோக வெளிப்படுத்தல் வருகிறது. பரலோக வெளிப்படுத்தல் அவனுக்குள்ளே இறங்கி வந்து அந்த வெளிப்படுத்தலை அவன் பேசுகிறான். நீர் ஜீவனுள்ள தேவகுமாரனாகிய கிறிஸ்து. இந்த வார்த்தையை இயேசு சந்தோஷப்படுத்துகிறது, இயேசு அவனை பாராட்டுகிறார். ஆனால் அதே பேதுரு கொஞ்ச நாளிலே அவன் என்ன சொல்கிறான், இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது. அப்பொழுது இயேசு சொல்கிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஒரு நேரம் அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி உன்னதமான வெளிப்பாடை கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பிசாசும் அவனுக்குள்ளே இறங்கி தேவன் இயேசுவுக்கு விரோதமான திட்டங்களை, இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை பேச வைக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவனுக்குள்ள இயேசுவும் அல்லது தேவ ஆவியும் பிசாசும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. யாக்கோபு சொல்வார், ஒரே ஊற்றிலிருந்து கசப்பான நீரும் தித்திப்பான நீரும் புறப்படுமோ அப்படின்னு கேட்பார். ஒரு ஊற்றிலிருந்து ஒன்று கசப்பான தண்ணியாக அந்த ஊற்றிலிருந்து வரணும், இல்லைன்னா நல்ல தித்திப்பான தண்ணீர் வரணும். ரெண்டு கலந்து கலந்து மாறி மாறி எல்லாம் வர முடியாது அப்படின்னார். நீங்கள் அந்த விதத்தில் இவனை ஆராய்ந்து பார்த்தால், இயேசு கிறிஸ்துவுக்கு இவன் சொன்ன வெளிப்பாடும் உண்மை, பிசாசினால் நிறைந்து அல்லது பிசாசுக்கு இடம் கொடுத்து இது உமக்கு சம்பவிக்கக்கூடாதுன்னு சொன்னதும் உண்மை. அப்போ இது ரெண்டு எப்படி நடக்கிறது என்றால், ஒரு நேரம் இயேசுவோடு இருந்தபோது, இயேசுவுக்காக உழைத்த பொழுது, இயேசுவே சிந்தனையில் சுமந்தபோது, இயேசுவே என்று நேசித்து அவரை நோக்கி ஓடி வந்தபோது அவனுக்குள்ளே இயேசு என்ற அந்த தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்தது. சில நேரம் நாம் என்ன செய்வோம், நாமே சுய திருப்தியில் நம்ம போயிடுவோம். நம்முடைய ஜெபம் நமக்கு திருப்தியாக இருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை நமக்கே திருப்தியாக இருக்கும். நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன், நல்லா தானே பைபிள் படிக்கிறேன், நல்லா தானே தனி ஜெபம் பண்ணுறேன், நல்லா தானே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், நல்லா தானே ஆண்டவருக்கு பின்னால் அவரை பின்பற்றுகிறேன், என்கிட்ட என்ன குறை இருக்குது, அதெல்லாம் நல்லா தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கிறேன், யாரும் என்னை குறை சொல்ல முடியாது, இது நல்லாவே போய்கிட்டு இருக்கு, நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். ஆனால் நாம் இப்படி நினைப்போம், தேவனுடைய பார்வையில் நாம் வெறுமையாக இருப்போம். தேவன் எதிர்பார்த்த அந்த நிறைவு நம்மகிட்ட இருக்காது. நான் திருப்தி அடைவேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா பைபிள் படிக்கிறேன், நல்லா நேரம் கர்த்தருக்காக கொடுக்குறேன், ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இது ஆண்டவர் சொல்வாரானா? இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் உன்னை நான் தராசிலே வைத்து நிறுத்து பார்த்தேன், நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் என்று அந்த பாபிலோனிய அரசனை பார்த்து சொன்னது போல சில நேர விசுவாசிகளை நிறுத்து பார்ப்பார். அப்போ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறை இருக்கும், அவங்க அதை அறிஞ்சாங்கன்னா திருப்பி சரிப்படுத்திக்கிடுவாங்க. அறிய மாட்டாங்க. அறியாமல் இருக்கும் பொழுது தான் அந்த வெற்றிடத்தை தான் இந்த சாத்தான் நிரப்ப ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு மனுஷன் பிசாசு பிடிச்சு இருந்தான். அந்த ஆண்டவர் அந்த பிசாசை துரத்துறாரு. அந்த அசுத்தாவி அந்த மனுஷனை விட்டு போயிடுச்சு. இப்போ அந்த ஆவி போன அந்த வீடு, அந்த மனுஷன் பெருக்கி ஜோடிக்கப்பட்டு அவன் வீடு அப்படியே இருக்குது. நல்லா பெருக்கிட்டான், குப்பை கூளம் தூசி எதுவுமே கிடையாது.
அழகாக ஜோடிச்சிருக்கிறான். ஆனால் வீடு வெறுமையாக இருக்குது. யார் இருக்கணுமோ அவர் இல்லை. ஆனால் வெளியில் சுற்றின அந்த பிசாசு, இது இயேசு சொன்ன உண்மை தான். வெளியில் சுற்றின அந்த பிசாசு ஒரு நாள் யோசிக்குது, இவ்வளோ தூரம் எங்கேயோ அலைஞ்சு பார்க்குற, ஒன்றுமே நம்ம தங்க இடம் கிடைக்கலையே. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த விட்டு ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து வெளியே வந்தோமே, அவன் இப்போ எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அது திரும்பி வருது. வந்து பார்த்தா வீடு பெருக்கி இருக்குது, வீடு ஜோடிக்கப்பட்டு இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. வேதம் சொல்கிறது வீடு வெறுமையாக இருந்தது. உடனே அந்த ஆவி போய் தன்னிலும் பொல்லாத பல ஆவிகளை அழைத்து கொண்டு உள்ளே வந்து அவனுடைய முந்தின நிலைமையிலேயும் பிந்தின நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு பிரச்சனை. வீட்டை பெருக்கி வச்சுருக்கிறோம், வீட்டை ஜோடித்து வச்சுருக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? அதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், சபைக்கு போனேன் அப்படி போனேன், இப்போ எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இயேசு இருக்கிறாரா? அவருடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிறீர்களா? அவரோடு இடைவிடாமல் அவருடைய சமாதான சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இதே காரியத்தை தானே சிம்சோன் சொன்னான். அவன் தலையிலிருந்து தலைமுடியை வெட்டி சவரகன் பண்ணி விடுறாங்க. அவனுடைய பிரதிஷ்டை தான் அவனுக்கு பலன். அவங்க அம்மா அவனை தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. எனக்கு நீர் கொடுக்குற இந்த ஆண் குழந்தைய நான் சவரகன் கத்தி பட விட மாட்டேன், பிறந்தது முதல் அவன் நசரேய விரதத்தில் இருப்பான் அப்படின்னு ஒரு உன்னதமான ஒரு விரதத்தை ஏறெடுத்தாங்க. அந்த விரதம் இருக்கிறவங்க தலையை என்ன செய்ய மாட்டாங்க, சேவ் பண்ண மாட்டாங்க, முடி வெட்ட மாட்டாங்க, அது அப்படியே ஜடையாக விட்டுருவாங்க. இந்த சிம்சோனுக்கு 7 ஜடைகள் இருந்ததாம். எல்லா வாலிபர்களும் அழகாக கிராப் வெட்டி நல்ல விதவிதமாக ஹேர் ஸ்டைல் பண்ணி எல்லாரும் இருக்கும்போது இவன் மற்றவங்களை போல இல்லை. இவன் ஆண்டவருக்காக 7 ஜடையை சுமந்துக்கிட்டு, நான் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், ஆண்டவருக்காக பிரதிஷ்டை உள்ளவன், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று அந்த ஜடை, அந்த நசரேய விரதம் அவனை காட்டினது. ஆனால் ஒரு நாள் ஒரு தெளிலாளின் மடியில் படுத்திருக்கும்போது அவள் அந்த முடியை வெட்டுறா, கத்தியை கொண்டு சொல்லி அதை சிறைச்சிட்றா. அந்த பிரதிஷ்டை அவனை விட்டு போயிடுது. தேவனோடு இதுவரை இருந்த அந்த உடன்படிக்கை உடஞ்சிருது. உடன்படிக்கை முறிச்சாச்சு. தேவன் அவனை விட்டு விலகினார், கர்த்தர் அவனை விட்டு நீங்கினார். ஆனால் அவர் போனது இவனுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. போனது தெரிஞ்சால் இழந்துட்டோமேன்னு வேறு என்ன செய்யலான்னு மாற்றி யோசனை பண்ணியிருப்பான். எதிரிங்க மத்தியில் இருந்துக்கிட்டு சொல்கிறான், உன் எதிரிங்க உன்னை பிடிக்க வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னா நான் உதறி போட்டு போவேன் அப்படின்னு புறப்பட்டான். முடியலை. இதே ஒரு காலம்னா ஒரே ஆள் 1000 பேரை அடிப்பான். சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை மாதிரி கிழிச்சு போடுவான். அவனை நெருங்கவே முடியாது, அவ்வளோ மகாபலம். வேதமே அவனை மகாபலம் அப்படி தான் சொல்லியிருக்கு. பலம்னு சொல்லலை, மகாபலம். அவ்வளவு பலசாலி, ஒன்றுமே நெருங்க முடியாது. அந்த பிரதிஷ்டை அவனை தேவ வல்லமை அளவில்லாமல் கொடுத்து வைத்திருந்தார். இந்த பிரதிஷ்டை போனவனை விலகிட்டார். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு, எப்பவும் போல என் கூட தான். சிங்கத்தை கிழிச்ச போது, 1000 பேரை கொன்ன போது, 300 நரிகளை பிடித்து அந்த வெள்ளாண்மைகளெல்லாம் சரித்த போது, காசா பட்டணத்தினுடைய அந்த கதவுகளை பெயர்த்து எடுத்த போது, அதே பலன் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் எழுந்தான். ஆனால் அவனை அப்படியே போட்டு அழுத்திட்டாங்க. வந்து அவனை பிடிச்ச பலன் இல்லை, போட்டு அழுத்தி பிடிச்சு அவன் கண்ணை தோண்டி அவன் கைகளிலே வெண்கலத்தினால் செய்யப்பட்ட விலங்குகளை போட்டு அடிமைகளுக்கு மாவரைக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவனுடைய தப்பு என்னென்னா, கொஞ்சம் தலையை தடவி பார்த்துருக்கணும். தலையை தடவி பார்த்து இல்லைன்னு தெரிஞ்சால் எதிரிகள் வருகிற அந்த பாதையில் இன்னொரு பாதை வழியாக தப்பிச்சு ஓடி இருப்பான், தன்னை காப்பாற்றியிருப்பான். அதனால தான் நாமும் டெய்லி தலையை தடவி பார்க்கணும். என் மேலே தேவ அபிஷேகம் இருக்கா, இன்றைக்கி தேவ பிரசன்னம் என் மேலே இருக்குதா,
இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் ஆண்டவரோடு நான் நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் வேத வாசிப்பின் மூலம் அவர் குரலை எவ்வளோ கேட்டிருக்கிறேன். மரியாதை போல் எடுபடாத பங்கை நான் எவ்வளோ நேரம் பெற்று இருக்கிறேன். நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம், வியாபாரம் பண்ணியிருக்கலாம், இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண சாப்பிட்றதுக்காக பல மணி நேரம் செஞ்சுருக்கலாம், பரவாயில்ல. அதை நீங்கள் செய்யணுன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கும் மேலே கர்த்தருக்காக நீங்கள் எவ்வளோ நேரத்தை கொடுத்தீங்க. இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு திருப்தி அடைஞ்சிடுறோம். போன வாரம் ஒரு வீடு சந்திக்க போயிருந்தேன். அந்த சகோதரர் துக்கத்தோடு என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு வேலை இல்லை. நான் கேட்டேன், இல்லையே நீங்கள் ஒரு நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களே. ஆமாம் பாஸ்டர், கான்ட்ராக்ட் மாறிடுச்சு. புதுசாக வர்ற கான்ட்ராக்ட்காரங்க என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. எனக்கு பிஏ பணமும் எதுவுமே வரல. ஆக்சுவலாக எங்களெல்லாம் அந்த வேலையில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், எங்களை தான் வச்சுருக்கணும். புதிய ஆட்களை எடுத்துட்டாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறோம். இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறேன். எங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும், அந்த பணம்லாம் கிடைக்கணும்னு கேஸ் போட்டிருக்கிறேன். வாலிப பிள்ளைகளை வச்சுட்டு வேலை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அடுத்து நான் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் வேலைக்கு போகும்போது வேலைக்கு மாத்திரம் எத்தனை மணி நேரம் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் டியூட்டியில் இருப்போம். சில நேரம் 10 மணி நேரம் கூட ஆகும். போய் வர்றதுக்கெல்லாம் சேர்த்தா 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். இதான் அவர் ஒரு நாள் வேலை செய்வதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற நேரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம். எவ்வளோ நாளாக வேலை இல்லைன்னு கேட்டேன். கடந்த 1 மாதத்துக்கு மேலே வீட்டில் தான் சும்மா இருக்கிறாங்க. இந்த 1 மாதத்தில் ஆண்டவருக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்து வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். வேலைக்கு போகும்போது 12 மணி நேரம் ஒரு கம்பெனிக்குன்னு கொடுக்குற நீ இப்போ வேலை இல்லை, 3 வேலையும் சாப்பிட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்குற. கோர்ட்டுக்கு என்னமோ கேஸ் போட்டேன்ற ஒரு வக்கீலை பார்த்துருப்பேன், அவன் ஃபைல் பண்ணியிருப்பான், நான் பார்த்துக்கிறேன் சார், சம்மன் அனுப்புவாங்க, அப்புறம் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. வீட்டில் இருக்கிற நீ ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறேன்னா பதிலே சொல்ல மாட்டேன்றார். நான் திரும்ப கேட்டேன், சொல்லுங்கள் பிறகு இவ்வளோ பதில் சொன்னீங்களே. ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அதை கேட்க எனக்கு வருத்தமாக இருந்தது. 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு கீழே உழைக்கிற நீ இன்னைக்கு அது இல்லை. நீ 12 மணி நேரம் கொடுக்காண்டா, ஒரு 3 மணி நேரம் கர்த்தரோட உட்காந்துருக்கக்கூடாதா? ஒரு நாள் பூரா உட்காந்துருக்கிறிய, ஒரு 3 மணி நேரம் தனியாக உட்காந்து ஆண்டவரே இந்த வேலையை இழந்திருக்கிற எனக்கு கொடுங்க, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாதா? வேலை இல்லை, டிவியில் உட்காந்துக்கிட்டு வீணா நேரத்தை போய்கிட்டு சாப்பிட்றது, தூங்குறது, வெளியே பைக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு வர்றது, இதே தான் நடக்க தவிர தேவனோடு உட்காரலை. கேட்டால் என்ன சொல்கிறீங்க? நான் 1/4 மணி நேரம் அதான் உங்களுடைய திருப்தி. பெருக்கி இருக்குது, ஜோடிக்கப்பட்டு இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இல்லை. உடனே தான் சாத்தான் உள்ள தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து கொண்டு உள்ளே வந்து விட்டான் என்று வசனம் சொல்கிறது. அதனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும், பேதுரு அபிஷேகத்தில் நிறைஞ்சவன் தான், வெளிப்பாடு சொன்னவன் தான், அவனுக்குள்ளேயே சாத்தானுடைய சிந்தனைகள் வந்தது. அப்படியான நம்மையும் விடமாட்டான். அனுதினமும் நாம் அவருடைய புதிய எண்ணெயினால், புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். தாவீதினுடைய மாமா சவுலை பற்றி என்ன? அவனுக்குள்ள அசுத்தாவி வந்த உடனே அலக்களிக்க ஆரம்பிக்கும். உடனே தாவீது வா வா வா, ராஜா பிசாசு பிடினால என்னென்னமோ பண்ணுறார், ஓடிவா. தாவீது அரண்மனைக்கு ஓடி வருவான். உடனே தன்னுடைய தம்புருவை எடுத்து இசைக்க ஆரம்பிப்பான். ஒரு பாடலை தேவனை மனதுருகி பாடுவான். இந்த பாடல் பரலோகத்தை அசைக்கும். உடனே தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கும். தாவீதின் பாடல், தாவீது வாசிக்கிற அந்த தம்புரு இசை தேவனை, பரலோகத்தை அசைக்கிறது. தேவன் இறங்குகிறார். தேவன் இறங்கின உடனே அந்த அசுத்தாவி பிடித்த சவுல், அந்த அசுத்தாவி நீங்கி அவன் சுஸ்தம் அடைகிறான், சுகமடைகிறான் என்று வேதம் சொல்லுது. சரி, சுகமாயிட்டல்ல, உன் மேலே இருந்த ஆவி இப்போ வெளியே போயிடுச்சு இல்லை, இனிமேல் உள்ளே வராமல் யார் பாதுகாத்து கொள்ளணும்? நீ தானே பாதுகாத்து கொள்ளணும். ஆனால் இவன் என்ன செய்கிறது? திருப்பவும் மாம்சீக குணம், மாம்சீக சிந்தை, என் ராஜ்யத்தை எப்படி காப்பாற்றுறது,
யோனத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? தாவீதை இப்படியே விட்டுட்டானா அவனுக்கு ஜனத்தினுடைய ஆதரவு பெருகும், நாளைக்கு அவனுக்கு சிங்காசனம். இப்படி இந்த மாம்சீக சிந்தைகள், இந்த எண்ணம் வந்த உடனே இதுதான் பிசாசு எதிர்பார்க்க. திரும்பவும் பிசாசு உள்ள வந்துடுறான். உடனே திரும்ப கூறான், தாவீது ஓடிவா ஓடிவா ஓடிவா. திரும்பவும் துரத்துறான், ஓடுது, வருது. தேவ ஆவியானவர் வந்த உடனே அது நீங்குது. தேவ ஆவியில் நிறைஞ்சு கொஞ்சம் விடுதலையாக இருக்கிறான். திரும்பவும் பிசாசு ஆவிக்கு இடம் கொடுத்துட்றான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதாங்க. அதனால தான் வேத ஆவியிலே நிறைந்திருங்கள். சீசர்கள் சொன்னாங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்கும்படி எதையும் நீங்கள் செய்து விடாதிருங்கள். நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உள்ளே வந்துடுவான். அப்புறம் அவனை காலி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆவியிலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டாக்க பாடி கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் யோசித்துப்பார். பிசாசனுடைய ஆவி ஏதோ பிசாசனோட தலையை விரித்து போட்ட அப்படிலாம் கிடையாது. அப்படி சும்மா சில களைகளை விதைச்சிட்டு போவோம், சில எண்ணங்களை விதைத்து விட்டு போவோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மறுதலிக்கக்கூடியதாக, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியதாக அது மாறிவிடும். அதனால் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய திருச்சபை கட்டப்பட்ட காலத்தில் நம்முடைய சபை இதுதான் சபை. இதில் இதுக்கு பின்னால் வீடு, அதுக்கப்புறம் முன்னால் கொஞ்சம் சபை. இப்போ நான் நிற்கிறதெல்லாம் அன்றைக்கி ஜனங்க உட்கார்ற இடம். பல வருஷத்துக்கு முன்னால் வெறும் குடிசை போட்டிருப்போம். மெயின் டோர் மாத்திரம் ஒரு டோர் இருக்கும், அவ்வளோதான். ஜன்னல்கள்லாம் சரியாக கிடையாது, எல்லாம் திறந்த வெளியாக இருக்கும். ஒரு 2 அடி சுவர் மாத்திரம். சுவருக்கும் மேலே கூரை இறங்கிறதுக்கு இடையில ரீப்பர் மாதிரி வச்சு அடித்து காற்று ஃப்ரீயாக காக்கா உள்ளே வராமல் வைக்கணும். பட் அதையும் அன்றைக்கி செய்ய முடியாத ஒரு வசதியற்ற நிலைமை திறந்திருந்தது. அப்போ அந்த சபைக்காக ஃபேன்கள் வாங்கி போட்டிருந்தோம். அந்த நாட்களில் ஒரு சகோதரன் இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் தெருக்களில் வந்து ஃபேன் கொடுப்பாங்க, சீலிங் ஃபேன். ஒரு 4 ஃபேன் அந்த காலத்தில் வாங்கி கொடுத்துருந்தாரு. அது கம்பெனி ஃபேன் கிடையாது, சாதாரண ஃபேனு. அதை மாட்டி விட்டு அவர் வாரம் நான் காசு கொடுத்துட்றேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு போட்டிருந்தார். ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு ஆராதனை துவங்குது. இப்பொழுது போலலாம் அப்போல்லாம் உதவிக்கு ஆட்கள் கிடையாது, நானும் பாஸ்டம்மா மாத்திரம்தான். வந்து நின்று ஆராதனையை 9:30 ஆனான்னு மைக்கில் தொடங்குறேன். அப்போ ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உட்காரும்போது ஒரு பாட்டை தொடங்கி விட்டுட்டு கீழே இறங்கி போய் நானே தான் ஃபேன் போடுவேன். ஜனங்க உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கிற ஃபேன் சுவிட்சு எங்கே இருக்குன்னு எல்லாம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், எல்லா ஃபேன் சுவிட்சும். அதனால் நானே போய் ஃபேன் சுவிட்சை போடுவேன். அவங்க என்ன செய்வாங்க, மேலே பார்த்துட்டு உட்காந்து, ஏன்னா என்னை அடிக்கடி பார்ப்பாங்க, பாஸ்டர் வந்து ஃபேனை போட்டு பாஸ்டர் புழுக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சிக்னல் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே போய் போட்டு விட்டுருது. ஃபேனை போட்டு விட்டுட்டு வந்து நான் இப்போ தொடர்ந்து நடத்துகிறேன். சகோதரிங்க வெறுத்து போய் இப்படி விசிறாங்க. என்னடா இது ஃபேனை போட்டதுக்கப்புறம் விசிறாங்களேன்னு பார்த்தா பின்னாடி தொங்கிக்கிட்டு இருந்த ஃபேனே காணும், ஃபேனே இல்லை. நான் போய் சுவிட்சை போட்டு வந்துட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், காணும். அப்புறம் தான் பார்க்குறேன் ஃபேனை காணும்னு அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னா நைட்டு ஒரு திருடன் உள்ளே வந்து அந்த ஃபேனை இதுக்கு வந்து அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு அப்படியே கட் பண்ணி அழகாக இறக்கி, அப்போல்லாம் இங்கே ஜன நடமாட்டம் இல்லை, ராத்திரியில் தூக்கிட்டு போயிட்டான். இது இரவு நேரம், எங்களுக்கு தெரியாது. காலையிலையும் நாங்கள் ஃபேனு மேலே வந்து ஃபேன் எத்தனை ஃபேன் எண்ணிக்கிட்டா இருக்க முடியும், அதுவும் எனக்கு தெரியாது. வந்து உட்கார்ந்ததுக்கப்புறமும் சுவிட்சு போட்டுட்டேன். அவங்க விசிறி காட்டும்போது தான் பார்க்குறேன் ஃபேன் இல்லை. பிரசங்க நேரத்தில் ஐயோ ஃபேன் எப்படி போச்சு ஒன்றும் புரியலை. முடித்த உடனே சபையில் உள்ளவங்க ஒரு பிரதர், வாங்க மாதவரம் பால் பண்ண போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், எவனாவது திருடன் கிட்ட மாட்டினானா ஃபேனுன்னு அவன் வச்சுனா பிடிங்கி கொடுப்பாங்க. சரின்னு ஜெபம் பண்ணிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நேராக ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க. வந்து பார்த்துட்டு எப்படி போச்சு சார், நீங்கள் எங்கே போட்டிருந்தீங்க பார்த்தா அவங்க சொன்னாங்க, என்ன சார் இப்படி சைடெல்லாம் ஓப்பனாக கிடந்ததுன்னா திருடன் ஏறி குதிச்சு உள்ளே வரமாட்டானா, அவன் உள்ளே வராமல் நீங்கள் தானே சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை தான் சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாங்க. காரணம் ஏன்னா
அவன் உள்ளே வர்றதுக்கு இடம் நாங்களே என்ன செஞ்சுருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். அவன் ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படி நின்று வெளியில் 2 அடி தானே சுவர், இடுப்பு வரைக்கும் வச்சோம். அப்படியே உள்ளே பார்க்குறான், யார் இல்லைனோன்னா அப்படி ஏறி உள்ளே ஒரு குதி குதிச்சு இறங்கிட்டு திருப்பி அதே வழியில் இறங்கிட்டு அவன் பாட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருந்தான். அது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு இதுதான் கிடையாது. நீங்கள் வெளியில் போகிற ஒரு அலுமினிய பாத்திரத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. வெளியில் கோழி கூண்டு வச்சுருந்தா 2 கோழியை ஈரத்துணியை தூக்கி மூடி அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். காரணம் என்ன, குடிக்கிற இடத்துல குடிச்சிட்டு கொடுத்துட்டு அதை குடிச்சிக்கிடலாம். மோட்டரை திருடுவாங்க. இப்படி பல வெளியில் செங்கல்கள் வீடு கட்ட வச்சுருந்தா அவர் 10-20 செங்கலை தூக்கிட்டு போயிடுவாங்க. குடிகாரங்க நிறைஞ்ச இடம், அது என்ன கிடக்குதோ திருடுவானுங்க. அப்படித்தான் போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, உள்ளே வர்றதுக்கு நீங்கள் தானே சார் இடம் கொடுத்தீங்க. உண்மைதான், சாத்தான் உள்ளே வர, திருடன் உள்ளே வர நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் பிற்காலத்தில் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கும்போதே அவனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி தாங்க. வேதத்தை அன்றைக்கி வாசிக்காமல் இருக்கும்போதே இடம் கொடுக்குற மாதிரி தான். ஒரு தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு தடவை ஊழியத்தை செய்யாமல் விடும்போதே அவனுக்கு இடத்த கொடுத்துட்டீங்க, கதவை திறந்து காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஒரு உபவாசம் இருக்க வேண்டிய நாளில் உபவாசம் இல்லாமல் போயிட்டீங்கன்னா அவனுக்கு இடத்த திறந்து கொடுக்குறீங்க. ஒரு விடுதலை ஜெபம், அந்த விடுதலை ஜெபம் உங்களை நெருப்பாக மாற்றும். அடுத்த மாதம் போய் கிடலாம், அடுத்த மாதம் ஜெபம் நடக்கலன்னு விடுறீங்க பாருங்க, அந்த அனல் உங்களை விட்டு போயிடுது. அவன் உள்ளே வர்றதுக்கு நீங்களே திறந்து இடம் கொடுக்குறீங்க. வீடுகளில் தேவ சத்தம் இருக்கிற வேறு அந்நிய சத்தத்தை நம்ம வைக்கிறோம், அவன் உள்ளே வர்றான். இன்னைக்கு ஆண்டவர் இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து பேதுரு இடம் கொடுத்தான். ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து பின்னாக போ அப்படின்னு சொன்னார். நீங்கள் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், நல்ல விசுவாசிகள் தான், நீண்ட நாட்களாக கர்த்தருடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்கிறவர்கள் தான். ஆனால் அப்பப்போ சில நேரம் இடம் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் முழங்காலில் நின்று கட்டி ஜெபித்து கதறி நல்லா விடுதலையோடு ஜெபம் பண்ணி அதை மேற்கொண்டுட்டு விடுதலை வாங்குறாங்க. கொஞ்சம் திருப்பி அசந்து போகிற நேரம் திரும்பவும் உள்ளே வந்துடுறான். எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜாக்கிரதையாக இருங்க. அனனியா சப்பிரால் என்கிறவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க. பெந்தேகோஸ்தே நாளில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுமா? அந்த 3000 பேரில் அனனியா சப்பிரால் 2 பேரும் ஒருத்தாங்க பரிசுத்தாவினால் நிறைஞ்சவங்க. ஞானசானம் எடுத்தாங்க, ஒரு சபையாய் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தா அவங்க அந்த அனுபவத்தை விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பேதுரு கேட்டார், சாத்தான் உன் இருதயத்தை தூண்டியது என்ன? நீ இப்போ தானே அபிஷேகம் பெற்ற, ஏன் சாத்தான் உன்னை தூண்டுது? ஊழியக்காரன்ட்ட கொடுக்க வேண்டியதை மறைச்சி பொய் சொல்லி ஊழியக்காரங்கிட்டே பொய் சொல்கிற அளவுக்கு சாத்தாவனை தூண்ட வச்சுட்டானே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கீழே விழுந்து அவன் இறந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகையினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இருதயத்தை இவட பிரசன்னத்தினால் நேரம். அதுக்கு தாங்க நம்ம குடும்ப ஜெபம் வச்சுருக்கிறோம். தனி ஜெபம்னு ஒன்று இருக்குது. நேரம் இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த மனிதன், புறம்பான மனிதன் வாழ்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அதுபோல் உள்ளான மனிதன் வாழ்வதற்கும் நாம் கொஞ்சம் பிரயாசப்படணும். அதை நாம் செய்ய மறுக்கும்போது நாமே கதவை திறந்து அவனுக்கு கொடுத்தது போல் ஆகிவிடும். ஆகையினால் இவன் என்ன செஞ்சிட்டான், பரலோகத்தின் வெளிப்பாடை பெற்றவன் தான். ஆனால் சீசர்களுக்கு தெரியாது பேதுருக்குள்ளே அப்படி ஒரு கிரியை இருக்குன்னு. இயேசு தான் தெரிஞ்சு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க மாட்டேங்கிறாய் அப்படின்னு சொல்ல. அதனால் ஆண்டவருடைய காரியத்துக்கு நாம் கொடுப்போம், நிறைஞ்சு இருப்போம். ஒவ்வொரு நாளும் நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க. ஜெபத்தில் உட்கார்ந்து தான் கிடையாது, நீங்கள் பணி செய்கிற இடத்துல கூட அவரை நினைக்கலாம். சில சொல்லுவாங்க, கேட்டுறீங்களா, என் கட்டை தான் ஊரில் இருந்தது சிஸ்டர், என் ஆவி பூரா உங்கள் வீட்டு கல்யாணத்தில் தான் இருந்தது சிஸ்டர், அங்கே இருந்துக்கிட்டு உங்களை தான் நினச்சேன் சிஸ்டர், திடீர்னு ஊருக்கு போக வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சிலர் அப்படியே வழியே சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? கட்டை தான் அங்கே இருந்து தான் நாகர்கோயிலில், ஆவி பூரா எங்கே இருந்து தான் கல்யாணத்தில் இருந்து தான் அவங்க வீட்டையே நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அது மாதிரி தான் கட்டை எங்கே வேணா இருக்கட்டும், கம்பெனியில் இருக்கட்டும், ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கட்டும், மினி பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கட்டும், அந்த நேரத்தில் கண்ணை மூடி ஆவி கர்த்தரோடு உறவாட முடியும். யோவான், கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன்,
உடனே கர்த்தருடைய அந்த தரிசனத்தை அவன் பார்க்க ஆரம்பித்தான். நான் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரோடு பேசுங்க, நீங்களும் கர்த்தரும் அப்படியே நீங்கள் நின்று பாருங்கள். உங்களுடைய அந்த சரீரம் முழுவதும் ஒரு நெருப்பு பிழம்பாய் கர்த்தர் மாற்றி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வைப்பார். அல்லேலூயா. எதுவும் உங்களை நெருங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது அவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது லூக்கா 22 அதிகாரம் 31 34 வரை வாசிங்க. லூக்கா 22 31 34. கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து, பேதுரு, சாத்தான் வந்தான் என்கிட்ட. அவன் சொன்னான், ஆண்டவரே நீங்கள் பேதுருவை ரொம்ப நம்புறீங்க, பேதுரு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பேதுரு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய விசேஷமானவன் கிடையாது. வேணா அவனை சோதிக்க எனக்கு உத்தரவு கொடுங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன், அவன் முகத்திரையை கிழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். சோதிக்க, அதுவும் புலகினால் கோதுமையை புடைக்கிறது போல உன்னை சோதிக்க சாத்தான் என்னிடத்தில் அனுமதி கேட்டான் அப்படின்னு சொல்றார். சில நேரத்தில் இது நடக்கும். வேதத்தில் யோபுவை சோதிக்க சாத்தான் அனுமதி கேட்கவில்லையா? ஆண்டவரும் கொடுத்தார். அவன் உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிற, அவனை போல ஒருத்தன் கிடையாது, சவால் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இங்கேயும் அதே போல தான் பேதுருவை கேட்குறான், நான் சோதிக்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க, அவன் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த வசனத்தை பாருங்க, 32 சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கேட்டான், நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அவன் சோதிக்க உன்னை கையில் எடுத்துட்டான், ஆனால் நான் உன் விசுவாச வாழ்க்கை அழியாமல், உன் விசுவாசம் குறையாமல் இருக்க உனக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னுடைய ஜெபம் உன் பின்னால் இருக்கு, தைரியமாக இறங்கு. நான் உன் பின்னால் இருந்து என்னுடைய ஜெபம், என்னுடைய வேண்டுதல், என்னுடைய பரிசுத்த கரம் உன் கூட இருந்து உன் விசுவாசத்தை நீ ஜெயித்து காட்டுவாய் அப்படின்னு சொன்னார். உனக்காக வேண்டிக் கொண்டேன், உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ இந்த பேதுரு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளலைனா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலைனா, நீங்கள் எனக்கு உதவி செய்யலைனா என்னால் முடியாது ஆண்டவரே. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவி நீங்கள் செய்கிறதுக்கு. தொடர்ந்து என்னை நினச்சிக்கோங்க, எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, நீங்கள் ஏன் எனக்காக வேண்டிக் கொள்கிறீங்க? உங்கள் சப்போர்ட் எனக்கு எதுக்கு? நான் யார் தெரியுமா? பேதுரு, கேபா, கல் பாறை, யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சாத்தானுக்கு அப்பனே வந்தாலும் சரி நான் பார்த்துருவேன். நீங்கள் எதுக்கு எனக்காக வேண்டுறீங்க? நீங்கள் எனக்கு வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. என் விசுவாசம் உங்கள் வேண்டுதல் இல்லாமல், உங்கள் ஒத்தாசை இல்லாமல், உங்கள் உதவி இல்லாமல், உங்கள் ஜெப சப்போர்ட் இல்லாமலேயே என்னால் விசுவாசிக்க முடியும். அடுத்த வார்த்தை அவன் சொல்கிறான் பாருங்க, 33 பாருங்க. அதற்கு ஆண்டவரே, நான் யார் தெரியுமா? காவலிலும் சாவிலும் பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். நான் யார் நீங்க நினைச்சிருக்கு? ஒருவேளை கட்டு காவலில் கிடந்தாலும் உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஒருவேளை இந்த பேதுரு உயிரே போக வேண்டி இருந்தாலும் இயேசு இயேசு இயேசுன்னு துடிச்சிட்டு தான் என் உயிர் போகுமே தவிர உம்மை நான் மறுதளிக்க மாட்டேன், உம்மை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னான். ஆண்டவர் என்னப்பா சொன்னார்? உன்னை சோதிக்க சாத்தான் உத்தரவு கேட்குறான். உன் விசுவாசத்தை ஒழிச்சு கட்டணும்னு அவன் பிளான் பண்ணிட்டான். உன் விசுவாசத்துக்கு நான் உத்தரவாதம் தரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படி நான் தேங்க்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சு.
எவ்வளோ பெரிய டயலாக் பேசுகிறான் பாருங்க. காவலிலும் நான் உம்மை பின்பற்றுவேன், சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். நீர் எனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஜெபத்தெல்லாம் இந்த இருக்கான் பாருங்க, அந்திரேயாவுக்கு ஜெபிங்க, யோவானுக்கு ஜெபிங்க, யாக்கோபுக்கு ஜெபிங்க, பிலிப்புக்கு ஜெபிங்க, நாத்தான்வேலுக்கு ஜெபிங்க, எல்லாம் மற்ற யூதாஸுக்கெல்லாம் ஜெபிங்க. எனக்கு வேண்டாம் அவங்க ஜெப உதவி. நான் பேதுரு சாவிலும் பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்பமா ஆண்டவர் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அவனை நோக்கி, உடனே அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு அவர் அவனை நோக்கி, பேதுருவே, பேதுருவே. இன்றைக்கு பேதுருக்கு நான் என்ன அர்த்தம் சொல்ல? பேதுருனா என்ன அர்த்தம்? கற்பாறை. கற்பாறையே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்களா? கற்பாறையே, நீ என்ன சொல்ற? என் விசுவாசம் ஒழிந்து போகாது, எனக்கு யாரும் எனக்கு எந்த சப்போர்ட்டு தர வேண்டாம், நான் அப்படி இப்படின்னு சொல்கிறல்ல. இன்னைக்கு பாரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 முறை என்னை என்ன பண்ணிடுவ? மறுதளிச்சிடும். எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்லுவேன். சொன்னானா இல்லையா? கடைசியில் சொல்லுங்க, சொன்னானா? மறுதளிச்சானா இல்லையா? சேவல் கூவிச்சா இல்லையா? அதை நினச்சி தான் போய் அழுதான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால் அதுக்கு அர்ப்பணிக்கலை, எதிர் சவால் விடுகிறான். தான் மேலே அதீதமான ஒரு பலன், தன்னை பற்றி தானே ஒரு பெரிய எண்ணம், நான் இல்லைன்னா நான் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சிலர் பிசாசு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தடை பண்ணி நிறுத்துவான். நம்ம போகணுன்னா அந்த காரியம் நடக்க விடாமல் தடுத்துருவான். அப்படி தடுத்து நிறுத்துவான். நான் அதை செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், 1000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஞானஸ்தானத்தில் கொடுக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அந்த வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தணும், அந்த ஊரில் சுவிசேஷம் அறிக்கணும். முன்னால் வந்து தடுப்பான். இவனை போக விட்டுட்டா நிறைய சுவிசேஷ வேலை செய்வான், அப்படி இப்படின்னு தடுத்து பார்ப்பான். தடுத்து 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 ஒரு வேலை முடியலன்னு வச்சுக்கோங்க, கையெடுத்துருவான். இப்போ அவன் கை முதுகு பின்னால் போயிடும். ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலேருந்து வேகமாக தள்ளி விட்டுருவான். இருக்கிற முகங்கெல்லாம் தரையில் விழுந்து என்ன செஞ்சிடும்? பிச்சுக்கிட்டு போயிடும். ஒன்று முன்னால் நின்று தடுத்து பார்ப்பான், இல்லைன்னா பின்னால் நின்று வேகமாக புஷ் பண்ணி விட்டுருவான், தள்ளி விட்டுருவான். அவனுடைய எதிர்ப்பு எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். இதில் தான் நம்ம ரொம்ப பேலன்ஸாக நிற்கணும். இங்கே அதைத்தான் நடந்தது. இப்படி சொன்னபோது முடியாதுன்னு சொன்னான். கடைசியில் சாத்தாவனை தள்ளி விட்டுட்டான். விசுவாசம் போயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு பயந்து பாவம், அங்கே அவ அந்த அரண்மனையின் முற்றத்தை பெருக்கிறவா, சுத்தப்படுத்துகிறவா. அந்த ராத்திரியில் அவளுக்கு ஒரு டூட்டி, ஒரு முக்கியமான ஒரு ஆளை விசாரணை கைதியாக இயேசு உள்ள விசாரிக்கிறாங்க. நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குளிர்னால அந்த காவலாளர்கள் நெருப்பை மூட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவனும் போய் உட்காந்துருக்கிறான். அந்த பொண்ணு பார்க்குது. பார்த்துட்டு இவர் புதுசாக இருக்கிறாரு. ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஊருக்கு புதுசாக இருக்கிறவங்க, ஏரியா புதுசாக கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த ஆள் எங்கேயோ வெளியூர்கார மாதிரி தெரிறாரடா இவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே அனுதினம் வந்து போகிற ஆட்கள் தெரியுமா, இவன் யார் இந்த ராத்திரியில் இந்த கூட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கிறானே, ஒரு வேளை உள்ள இயேசு, வெளியில் இவன் அவருடைய சீசனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு தான், நீ அவர் கூட உள்ள ஒரு ஆள் தானப்பா அப்படின்னு கேட்டாங்க. உடனே சொன்னான், சிஸ்டர் என்ன சிஸ்டர், கண்ணாடி போட்டு பார் சிஸ்டர், என்ன நான் ஒன்றும் அவர் கிடையாது, அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கடைசியில் அவன் நம்பிட்டா. ஆனால் அடுத்தடுத்து போனோன்னே ஒருத்தன் பார்த்தா, இல்லை நான் உன்னை தோட்டத்தில் பார்த்தேன், ஏசுனா அது கூட நெருப்பு, அந்த நெருப்பு பந்தத்தில் உன் முகத்தை பார்த்த ஞாபகம் இருக்குது, உண்மையை சொல்லுன்னு தான். சரி தப்பிக்க வழி இல்லைன்னு ஒரே அடியாக சபிச்சு சத்தியம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய உதவி நமக்கு வேணுங்க. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா, உங்கள் சமூகம் என் கூட இருக்கட்டும், என் பிள்ளைங்க படிக்கிறாங்க நீங்கள் கூட இருங்க, இந்த வேலையை நான் செய்ய போகிறேன் என் கூட இருங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன், இதை நிறைவேற்றணும், உங்கள் கிருபை நீங்கள் என் கூட இருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, என் கூட. காலை எழுந்த உடனே முதல்ல என்னன்னா, எங்கே இருக்கிற நீ,
பெட் காஃபி கொண்டு வா, இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் எந்த அரை மணி நேரமாக பெட்டில் கிடக்கிறேன் அப்படிலாம் குரல் கொடுத்துட்ருக்காதீங்க. எந்திரிச்ச உடனே சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை இப்படி சொல்லி சொல்லி கூட வச்சுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. போகிற இடமெல்லாம் ஜெயமாக இருக்கும் அவங்களுக்கு. தேவ பிரசன்னம் நம்ம கூடவே அப்படியே ஒரு தேவன் ஒரு தனி ஆவியானவரால் நடத்தப்பட்டு நம்ம கூடவே வருவார். எலிசா காலத்தில் அவங்கள்ட்ட ட்ரைனிங்கில் சில புத்திரர்கள் ட்ரைனிங், இந்த பைபிள் காலேஜ் மாதிரி தீர்க்க தரிசன பட்டறை அல்லது தீர்க்க தரிசன பள்ளி நடத்தினா எலிசா. அதில் ட்ரைனிங்கில் கொஞ்சம் வாலிபர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த வாலிபர்கள் வந்து எலிசாட்ட சொன்னாங்களா, எலிசான்னு பேர் சொல்லலை, பாஸ்டர், ஏன்னா ஒரு தலைமை பாஸ்டர் இல்லையா, பாஸ்டர் நாம் குடியிருக்கிற இடம் ரொம்ப பத்தலை, இங்கேயே படுக்கணும், அங்கே சமையல் பண்ணணும், அங்கே துணி துவைக்கணும், அங்கே காய போடணும், அப்புறம் நாங்கள் தனித்தனியாக உட்காந்து ஜெபிக்கணும், மெடிடேட் பண்ணணும், இப்படியெல்லாம் எங்களுக்கு அந்த இடம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. அவர் கேட்டார், என்ன செய்யணும் அதுக்கு அப்படின்னு கேட்டார். யோர்தான் கரையில் நிறைய இடம் ஏக்கர் கணக்கில் கிடக்கு, அங்கே நிறைய மரம் இருக்குது, கொஞ்சம் மரத்தை வெட்டிட்டோம்னா காலி இடம் நமக்கு கிடைச்சிரும், அங்கே போய் நம்ம இந்த பைபிள் காலேஜ் அங்கே மாற்றிக்கிடலாமே, நாங்கள் போய் அந்த இடத்த உருவாக்க நினைக்கிறோம், நாங்கள் போய் அந்த மரத்தெல்லாம் வெட்டி ஒரு வேக்கண்ட் லேண்டை கிரியேட் பண்ண நினைக்கிறோம். உடனே எலிசா சொன்னார், போங்கன்னு சொன்னார். எலிசா என்ன சொன்னார்? போங்கன்னு சொன்னார். போங்கன்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு ரம்பம், கோடரி, மண்வெட்டி, கடப்பாரை, அருவாள், என்னென்னலாம் மரத்தை வெட்டுறதுக்கு உபகரணம், மண்ணை தோணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புறப்பட்டாங்க. பாஸ்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, இன்னும் ஒரு 2 மாதம் நமக்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சிரும், நம்ம விசாலமான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஹாயின்னு கத்திட்டு பொருட்களை தூக்கிட்டு, வாலிப பிள்ளைகள் அல்லவா, அப்படியே வேகமாக போகிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் நின்று யோசித்து பார்த்தா, ஆமாம் நம்ம பாஸ்டர் சொன்ன வார்த்தை வித்தியாசமாக இருக்க, இடம் நெருக்கமாக இருக்குது, யோர்தானில் போய் இடத்த நம்ம பெரிய இடத்த உண்டாக்குவோம், விசாலமான இடத்த உண்டாக்குவோன்னு சொன்னோம், போங்கன்னு சொல்கிறாரு. போங்கன்னு சொன்னால் அப்போ இவர் வரமாட்டாரோ, இவர் வராமல் நம்மளை மட்டும் போக சொல்கிறாரோ. உடனே திரும்பி வந்து சொன்னால், நீங்களும் எங்கள் கூட வரணும் அப்படின்னா. போங்கன்னு சொன்ன அந்த எலிசா கிட்ட ஒருத்தன் ஒரு வாலிபன் சொல்கிறான், தயவு செய்து நீர் அடியார்களோடு கூட வரணும், நீங்கள் இல்லாமல் நாங்கள் போய் என்ன செய்ய முடியும், நீங்கள் வரணும். அந்த வார்த்தை சொன்ன உடனே நான் வர்றேன்றார் ஆண்டவர். வர்றேன்னு எலிசா சொல்லி கூட போகிறார். கடைசியில் பார்த்தா ஒருத்தன் வாங்கி வெட்டுறான், ஒரு கோடலினுடைய அந்த இரும்பு பகுதி அந்த மரத்திலிருந்து கலன்று பிரவாகித்து ஓடுற யோர்தானில் வெள்ளமாய் கரை புரண்டு ஓடுற காட்டாறுக்குள்ளே போய் விழுந்துருச்சு. உள்ளே இறங்க முடியாது, இறங்கினா அடிச்சுட்டு போயிடும். இங்கே இறங்கினா அவன் பாடியான ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தள்ளி தான் எங்கன்னா கரை ஒதுங்கும். ஐயோ தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சே, உள்ளே போய் இறங்க முடியாது, அது ஆழமான இடமாச்சே, தண்ணி பிரவாகித்து ஓடுது. இந்த கோடலியை நான் இரவலாக கடன் வாங்கிட்டு வந்தேன். என் தெரிஞ்ச ஒருத்தட்ட கேட்டேன், டே பத்திரண்டா எனக்கு வேணும், இன்னைக்கு சாயந்தரம் வேலை இருக்குது, நீ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து எனக்கு கொடுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லி அழுகுறான். உடனே எலிசா சொல்கிறார், அழாத, எங்கே விழுந்ததுன்னு கேட்குறாரு. அந்த இடத்த காட்டுறான், அந்த இடத்துல தான் விழுந்தது. உடனே ஒரு மரத்துண்டு வெட்டி அந்த இடத்துல எரியிறாரு. அந்த தண்ணீருக்குள் புதைந்த அந்த இரும்பு மிதந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறேன். மிதக்க வச்சாராம், அப்படியே மிதக்குது, அப்படியே எடுத்துக்கோ, அவன் கை நீட்டி எடுத்துக்கொண்டான் அப்படின்னு வாசிக்கிறேன். கூட போனதுனால தானே இந்த அற்புதம். அதனால தான் சீசர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு கூடவே போவார், இயேசுன்னு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் அப்புறம் போகிறவர் போல் காண்பித்த போது அவங்க சொல்லுவாங்க, எங்களை விட்டு போகாதிரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் என்று அவரை வருந்தி அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு கூட என்ன செய்தார், போனார். ஆனால் வருந்தி கூப்பிடுங்கன்னு சொல்ல, ஆண்டவரே என்னோடு, அந்த ஒரு வார்த்தை அது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே நான் டிவி பார்க்க போகிறேன், ஒரு 1/2 hour கொஞ்சம் வெளியில் இருக்கிறீங்களா, நான் பார்த்துட்டு வந்து அப்புறமா அவங்கள என்ன செஞ்சுக்கிறேன், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி நான் வெளியில் இருக்கிறேன்.
நான் இப்போ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண போகிறேன், அவள் கோச்சிக்குவா, கொஞ்சம் அந்த பக்கம் அடுத்த ரூமில் உட்காந்துருங்க, அப்புறமா அவங்கள கூப்பிட்றானா அப்புறம் வருவார். இன்றைக்கி நிறைய பிரச்சனை இதுதான். தேவன் கூட வச்சுக்கிட்டு செய்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், என் கூட வாங்க ஆண்டவர், என் கூட வாங்க, என் கூட இருங்க. இதுதான் அவர் சொல்கிறாரு. நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன், தேவையே இல்லை, நீங்கள் இல்லாமலேயே நான் எல்லாத்தையும் சாதிப்பேன். என்ன சாதித்தான்? ஒரு பெண்ணுக்கு பயந்து மறுதளித்து அழ வேண்டிய நிலைமை தான் வந்ததுன்னு சொல்லி வாசிக்கும். சரி, இன்னொரு குறிப்பு அவனை குறித்து பாருங்கள். மத்திய 26ஆம் அதிகாரத்தில் 40-41 வசனத்தை வாசிங்க பார்ப்பலாம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் 1 மணி நேரமாகிலும் என்னோடு விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பலவீனம் உள்ளது என்று சொன்னார். என்ன சொல்கிறார் தெரியுமா? கெட்சமனே தோட்டத்துக்கு வந்தாச்சு, என்னோடு கூட தங்கி விழித்திருங்க அப்படின்னு கேட்டார். இருக்கிற ஆண்டவரேன்னு சொன்னாங்க. 3 சீசர்களை ஒரு இடத்துல விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஜெபம் பண்ணார். மோங்குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அந்த நேரத்தில் சீசர்கள் தூங்கிட்டாங்க. பேதுருக்கிட்ட திரும்பி வர்றாரு. யோவானும் தூங்குறான், யாக்கோபும் தூங்குறான். ஆண்டவர் பேதுருவை தான் கேட்குறாரு, விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதா? ஏன் யோவானையும் யாக்கோபையும் விட்டுட்டாரு? அதுக்கு தான் இப்போ முந்தின ஒரு குறிப்பு தியானித்தோம் இல்லையா? சீமோனே, சாத்தான் உன்னை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை சோதிக்க என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உனக்காக உன் விசுவாசம் ஒழியாமல் வேண்டிக் கொண்டேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு சொன்னார். லூக்கால அந்த வார்த்தை. நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் உன் கூட இருக்கிறவங்களாம் ஸ்ட்ராங்காக இருப்பான்டா. இவன் ஒருத்தன் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னான். நேற்று நம்ம அதை தியானித்தோம். அவன் கூட 6 பேர் 7 பேர் வந்துட்டாங்க மொத்தம். நான் மீன் பிடிக்க போகிறேன், நாங்களும் வர்றோம் உம்மோடு கூட மீன் பிடிக்க. சிலர் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்குன்னு இருப்பாங்க. நல்ல வழியை சொன்னால் அது நல்லதாக இருக்கும். கெட்ட காரியமாக தேவனற்ற காரியமாக இருந்தால் அதை அவங்க செஞ்சிருவாங்க. அதுக்கு நம்ம காரணர்களாக மாறிவிடுவோம். அதனால தான் சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை, உன் குடும்பத்தில் இருக்க உனக்கு கீழே இருக்கிற சீசர்களை நீ தான்ப்பா ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவன் தூங்கும்போது 3 பேர் தூங்குறாங்க, இவனை தான் ஆண்டவர் சொல்கிறார், 1 மணி நேரம் விழித்திருந்து என் கூட ஜெபிக்கக்கூடாதா? ஏன் உன்னை ஜெபிக்க சொன்னேன்னு தெரியுமா? நீ சோதனைக்கு உட்படாதபடி, நீ சோதனையை ஜெயிக்கிறதுக்காகத்தான் நீ என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சோதனை என்பது எல்லாருக்கும் வரும். ஆனால் சோதனைக்கு உள்ளே போகாதபடி சோதனையை ஜெயிச்சு நிற்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதனையே இல்லாத யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் சோதனை இருக்கும். அந்த சோதனைக்கு உள்ளே போயிடக்கூடாது, அமிழ்ந்துடக்கூடாது. அந்த சோதனைக்கு உள்ளே அமிழ்ந்ததுனால தான் பலர் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள், மார்க்கம் தப்பி போய் விடுகிறார்கள், போகக்கூடாத இடத்துக்கு போயிடுறாங்க. அன்றைக்கு சவுல் குறி சொல்கிற பெண்ணிடத்தில் போக காரணம் சோதனைக்குள்ளே போனபடியினாலே. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீ சோதனைக்கு உள்ளே போகக்கூடாது, சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தான் நான் உன்னை 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்கிறேன். உன் ஜெபம் சோதனையை உன் காலடியில் உன் கண்ட்ரோல்லையே வச்சுருக்கும், உன்னை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்துவ நீங்கள் பார்த்தீங்கல்ல, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். பகலெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுவார், தெரு தெருவாக சுற்றுவார், கிராமமாக சுற்றுவார், பட்டணமாக போவார், வீடு வீடாக போவார், தேவாலயத்தில் வந்து நிற்பார். ஆனால் இரவு நேரங்களில் பார்த்தா தனியாக போய் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். ஜெபிக்கிறவங்க எப்போவுமே சாத்தானையும் சோதனையும் தங்கள் காலடியில் வச்சுருப்பாங்க. அவன் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி அழுத்தி பிடிச்சி வச்சு சாத்தானை காலடியிலே மிதிச்சிருவாங்க. என்ன திமிர்னாலும் நடக்காது.
அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அப்படி ஒரு மேன்மையானதாக வச்சிருக்கும். அதற்கு உதாரணம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். பிசாசு சொல்லும், நான் பவுலையும் அறிவேன் இயேசுவையும் அறிவேன், நீங்கள் யாரடா அப்படின்னு அந்த ஸ்கேவாங்கிற அந்த மந்திரவாதியினுடைய அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு பிசாசு பிடித்த மனிதன் சொன்னான். அவன் சொன்னான், பவுல் பிரசங்கிக்கிற அந்த இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு அந்த பேயை துரத்தும் போது அது சொல்லுது, பவுல் யாருன்னு எனக்கு தெரியும், இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யாரடா அந்த பேரை சொல்கிறதுக்கு? இயேசுடைய பேரை சொல்ல பவுலுடைய உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், அதை பிசாசுகள் அவர்களை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் ஜெபம் எப்போவுமே சோதனை காலடியில் வச்சுருக்கும். இன்றைக்கி நிறையா சோதனை, வேலையில் சோதனை, அதிகாரிங்க திட்டுறாங்க, என்னன்னு தெரியல, கூட இருந்ததுங்கெல்லாம் இப்போ எனக்கு குழி பறிக்க ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் என் ஃப்ரெண்டுங்களாக தான் இருந்தது, இன்றைக்கி எல்லாம் எனக்கு எனிமையாக மாறிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தான் இருந்தால் ஒரு மாதிரி போகிறேன், இப்படிலாம் சிலத்தில் பிசாசு கிளப்புவான், ஏதேதோ ஒரு வகையில் உங்களுக்கு விரோதமாக எழும்ப நினைப்பான். உங்களுடைய உறுதியான ஜெபம் எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுங்கிற மாதிரி. இப்போ அவனுக்கு ஏற்பட்ட சோதனை என்ன தெரியுமா? அந்த இடத்துல அவன் ஜெபிச்சிருந்தானா, அவர் சொன்னார் விழித்திருந்து ஜெபினா தூங்கிட்டான். இவனை வெறும் ஜெபம் பண்ண, ஏற்கனவே இயேசு ஜெபிக்கிறார், இயேசுவோட நீ சேர்ந்து ஜெபி. சபையில் பாஸ்டர் ஜெபிக்கிறார், அவரோட சேர்ந்து நீயும் உட்காரு. தனியாக உட்கார சொன்னால் தூங்கிடுவ, வாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம். சிலர் அப்படியெல்லாம் இருக்கும், வரமாட்டாங்க, நாங்கள் வீட்டிலே ஜெபிச்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும், அப்புறம் அதுவும் போயிடும். நாளைக்கு ஜெபிச்சுக்கிடலாம்பாங்க. கொஞ்ச நேரம் ஜெபிக்கிற ஜெபம் நேரம் குறையும், ஆவியினுடைய வல்லமை குறையும், அதுக்கப்புறம் அவ்வளோதான் விட்டுருவாங்க. சோதனைக்காரன் தலை மேலே ஏறி உட்கார்ந்துருவான். இங்கே என்ன சோதனை? இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வந்தபோது பட்டயத்தை எடுத்து வெட்டினான் பாருங்க, அது அவனுக்கு ஏற்பட்ட சோதனையினுடைய பாதிப்பு. இயேசு என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு, உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு, உனக்கு அடுத்தவனையே நீ சிநேகித்தன், என் ஃப்ரெண்டையே என்னை நேசிக்கிறவனையே நேசித்தா என்னப்பா பிரயோஜனம்? அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. உனக்கு எதிராக இருக்கிறான் பாரு, உனக்கு சூனியம் பண்ணுறான் பாரு, உனக்கு மொட்டை பட்டிஷன் போடுறான் பாரு, நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு உனக்கு சபிக்கிறான் பாரு, உனக்கு விரோதமாகவே செயல்படுறான் பாரு, அவனுக்காக ஜெபம் பண்ணு. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் மலைப்பிரசங்கத்தில். ஆனால் இவன் இயேசுவை கைது செய்ய வந்த உடனே காதை வெட்டிட்டான், பட்டயத்தை தூக்கி வெட்டினான். ஒன்று ஆண்டவர் எனக்காக தைரியம் காட்டான், ஒரு கோணத்தில் அதை எதிர்கொண்டாங்கிறது இருந்தாலும் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. அவர் என்ன சொன்னார்? பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுத்தவன் எவனும் பட்டயத்தாலே சாவான். பட்டயம் உரைக்குள்ளே இருந்தால் நீ ஜீவனாக இருப்ப, பட்டயம் உன் கையில் வந்துருச்சுன்னா நீ செத்த. இதான் அதனுடைய அர்த்தம். பட்டயத்தை உரைக்குள்ளே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் எவனும் பட்டயத்தினால தான் சாவான் அப்படின்னு சொன்னார். இது ஆண்டவர் அவனை குட்டுனது, மாம்சத்தை வெளிப்படுத்த, இயேசுநாதரோடு கூட இருந்து வெளிப்படுத்த. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தா அவன் செய்த செய்கை பூராமே அவன் ஜபம் இல்லாதனால ஏற்பட்ட தோல்வி. சாவியிலும் பின்பற்றுவேன்னா ஓடி போயிட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து வந்தான், ஒரு பெண்ணு பார்த்து நீ இயேசுநாதர் கூட இருந்தேன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான். உயிர் தெழுந்த பின்பும் கூட அவர் ஆவேசம்னு சொல்லி சந்தேகப்பட்டுட்டு மீன் பிடிக்க போனானே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் செய்யாமல் போனதுனால தான். விசுவாச தேவ ஜனங்களே, உங்கள் ஜெப வாழ்க்கை சீராக இருக்கான்னு பாரு. நாளைக்கு சேர்த்து ஜெபிச்சுக்கிடலாம், வார கடைசியில் மொத்தமாக ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காது. மொத்தமாக ஒரு வாரத்துக்கு வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டுக்கலான்னு யாருன்னா சொல்வீங்களா? ஒரு வாரம் சாப்பாடை ஒன்றா சாப்பிட்டு அடுத்த ஒரு வாரம் சாப்பிடவே மாட்டேன் யாரும் சொல்லுவீங்களா? நீங்கள் ஒரு சீரான பலன் கொடுக்கணும் இல்லையா? பிற்காலத்தில் அவன் மனம் கசந்து அழுதான்னு படித்தான் தெரியுமா? அதில் இதையும் நினைக்கிறான். ஜெபம் பண்ணுடா, ஜெபம் பண்ணுடா, ஜெபம் பண்ணுடா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறான். படித்து சொன்னார், நான் தானே அந்த கேட்காம போயிட்டேன். இன்றைக்கி இந்த பெண்ணுக்கு பயந்து நான் அவரை மறுதளிச்சிட்டேன். அழுகிறான்.
அதுக்கப்புறம் நீங்கள் அப்போஸ் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா, யோப்பாங்கிற ஒரு பட்டணத்துக்கு போகிறாங்க. அந்த யோப்பா பட்டணத்துக்கு போகும்போது மேல் வீட்டில் இவனுக்கு இடம் கொடுக்குறாங்க. பாஸ்டர் நீங்கள் அங்கே தங்கியிருங்கன்றாங்க. அவன் மேல் வீட்டில் தங்கி இருக்கான். மத்தியானம் 12 மணி, பசிக்குது. பாஸ்டர் பேதுருக்கு பசி. காலையில் அந்த அம்மா ஒழுங்காக டிஃபன் கொடுத்துருக்க மாட்டா போல தெரியுது. ஒழுங்காக கொடுத்தானா ஏன் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் பசிக்குது? பசி தாங்கலை அவருக்கு. கீழே இறங்கி வர்றாரு. சிஸ்டர் சாப்பாடு ரெடியா? இல்லை பாஸ்டர், இப்போ தான் கவளை மீன் வாங்கினேன், குக்கரில் வச்சுருக்கேன், ஒரு 4-5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. விசில் அடிச்சிருச்சுன்னா மீன் குழம்பு ரெடி. ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பாஸ்டர். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரம் ஆகலாம் பாஸ்டர். 1/4 மணி நேரத்தில் நான் கூப்பிட்றேன் பாஸ்டர். சரி சார், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 மணி நேரம் சாப்பாடு ரெடியாக. மறுபடியும் பேதுரு மேல் வீட்டில் ஏறுறான். உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த சிஸ்டர் கூப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இருக்குது. அந்த 1/4 மணி நேர இடைவெளியில் மேலே ஏறி ஜெபிக்கிறான். அப்படி அவன் ஜெபிக்கும் போது தான் வானம் திறந்திருக்க ஒரு பெரிய துப்பட்டி. அந்த துப்பட்டியில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் அதில் இருக்குது. அப்போ ஆண்டவர் அதை சொல்கிறார். அதில் டைனோசர் இருக்குது, யானை இருக்குது, காண்டாமிருகம் இருக்குது, வரிக்குதிரை இருக்குது, சிங்கம், புலி, காட்டெருமை, நம்ம ஊரில் இருக்கிற புறா, குஞ்சு, அது எல்லாம் சகல சிருஷ்டிப்பும் அந்த துப்பட்டால் இருக்குது. அது அப்படியே இறங்கி அவன் முன்னால் வந்து நிற்கிது. இவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறான். தரிசனம் கண்ண திறந்தில் விஷன் பார்க்குறான். அப்போ சத்தம் வருது, பேதுரு நீ பசியாக இருக்கிறல்ல, இந்த அவன் கண்ணு முன்னால் இவ்வளோ இதாக வச்சுருக்க, உனக்கு என்ன வேணும்? ஆடு வேணுமா, மாடு வேணுமா, சிக்கன் வேணுமா, காடை கௌதாரி எதனா அடித்து சாப்பிட்றியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அடித்து சாப்பிடுன்றார். அவன் அந்த தரிசனத்தில் சொல்கிறான், என்னென்னவோ இருக்குது, பன்னி இருக்குது, ஒட்டகம் இருக்குது. ஏன்னா யூதனுக்கு சாப்பிடலான்னு சில மிருகங்கள், சாப்பிடக்கூடாதுன்னு சில மிருகங்கள், அசுத்த மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள்னு ஆண்டவர் லேவியர் ஆகமத்தில் பிரித்து கொடுத்தார். இதெல்லாம் நீ சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் அந்த சொப்பனத்தில், அந்த தரிசனத்தில் பார்க்குறான், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதும் உள்ளே இருக்குது. அடித்து புசி, பசியோடு இருக்கிற சாப்பிடுன்றாரு. அதுக்கு பேதுரு சொல்கிறான், தீட்டானதை ஒன்றும் நான் புசித்ததில்லை, நான் யூதன், நான் வைராக்கியமுள்ள ஒரிஜினல் யூதன் ஆண்டவரை, யூத பாரம்பரியத்தை நான் கை கொள்றவன். நான் தீட்டானதை நான் சாப்பிட்டது கிடையாது. என் கண்ணெதிர தீட்டானதெல்லாம் உள்ளே கிடக்கு, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா 3 முறை அப்படியே வந்து தான் அந்த துப்பட்டா திருப்பி மேலே போயிடுச்சு. இவனுக்கு அர்த்தம் தெரியல, எதுக்காக இப்படி கொடுத்தாரு? பசியோடு இருக்கிறது உண்மைதான். கண்டு பசினால் என்ன, அசுத்தமான பறவை, அசுத்தமான மிருகமாக நான் சாப்பிட போகிறேன், இது வரைக்கும் நான் அப்படி சாப்பிடலையே, நல்ல யூதனாக தானே இருந்திருக்கேன், ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு 2 காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். ஒன்று, ஒரு காலம் சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் விழித்திருன்னு சொன்னப்போ விழித்திருக்காமல் தூங்கினான் பாருங்க, அது அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்ததுனால தான் சாப்பாடு செய்கிற அந்த 10 நிமிஷம் கூட இப்போ என்ன பண்ணுறான், முட்டி போட்டு ஜெபிக்கிறான். அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். சின்ன சின்ன ஜெபம் கூட பெரிய தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அவன் 10 நிமிஷம் தாங்க ஜெபிச்சிருப்பான், சாப்பாடு செய்கிற நேரம் தான் ஜெபிக்கிறான். தரிசனம் கிடச்சிருச்சே, விஷன் கிடைக்குது. அந்த விஷன் என்னன்னா, இவன் அடுத்து கொர்நேலியுன்னு ஒரு வீட்டுக்கு போகணும். அவர் ஒரு 100க்கு அதிபதி, ரோம பட்டாளத்தை சார்ந்தவர், ரோம அதிகாரி, புறஜாதியான். இவன் புறஜாதியானா போக மாட்டான். புறஜாதியெல்லாம் ரட்சிக்கப்படக்கூடாது, பரலோகத்துக்கு யூதர்கள் மட்டும்தான் வரணுங்கிற எண்ணம் உள்ளவன் இந்த பேதுரு. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் இந்த பேதுருவை இதுக்கப்புறம் நேராக கொர்நேலி வீட்டுக்கு அனுப்பணும். கொர்நேலி வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். அவர்களுக்கு இந்த பேதுருவை தான் பயன்படுத்த போகிறாரு. இவனை போக சொன்னால் மாட்டேன்ருவான். நான் மாட்டேன் ஆண்டவரை. அவன் புறஜாதியான், விக்கிரகத்தை அவன் வணங்குகிறதான ஒரு மனிதன், யூத கலாச்சாரம் இல்லாதவன், அவங்ககிட்ட எப்படி போவேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் அந்த தரிசனத்தை காட்டினார். காட்டிட்டு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே,
நான் இந்த கொர்நேலியுவை சுத்தமாக்கி இருக்கிறேன், அவன் என் பிள்ளையா இருக்கிறான், அதனால் நீ தீட்டாக எண்ணாமல் ஒழுங்காக அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்லு. யூதர்கள் ரட்சிக்கப்பட எப்படி நான் தேவையோ அதே போல் புறஜாதியர்களுக்கு நான் தான் தேவை, நான் உலக ரட்சகர் என்பதை காட்டுறதுக்கு தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை காட்டு. ஏதோ ஒரே ஒரு கூட்டம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ரட்சகர் நான், என் ரத்தத்தினால தான் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு, அதை அறிகுவதற்காகத்தான் அந்த தரிசனத்தை கொடுத்தார். இது தெரிஞ்ச உடனே தான் சந்தேகப்படாமல் நேராக என்ன செஞ்சான், கொர்நேலி வீட்டில் போய் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கத்தை கேட்கும்போதே எல்லாரும் பரிசுத்த அபிஷேகம் பெற்றாங்க, அத்தனை பேர் ஞானசானம் எடுத்தாங்க. ஒரு புறஜாதியான் திருச்சபைக்குள்ளே வர ஆரம்பித்தான், கர்த்தருடைய ஐக்கியத்திற்குள்ளே வந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஜெபம் பண்ணுங்கும் போது ஜெபிக்கலை, பிற்காலத்தில் அந்த வேதனை இருந்ததுனால தான் சாப்பாடு ரெடி பண்ணுற அந்த கொஞ்ச நேரத்தில் ஜெபம் பண்ண. நீங்களும் கொஞ்சம் நேரத்தை விடாதீங்க. இல்லைங்க 12லேருந்து 1 மணி வரைக்கும் தான் என் ஜெப நேரம் அப்படின்ட்டு 11:30 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே தான் 1 மணி தான் உட்கார போகிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க, 12க்கு தான் உட்கார போகிறோமே நினைக்காது. எப்போ நேரம் கிடைக்கும் உட்காந்துருங்க. பருப்பை குக்கரில் போட்டு விசில் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கிறத விட ஒரு 5 நிமிஷம் முட்டி போட்டு ஆண்டவரேன்னு கையேந்தி பாருங்களேன், எவ்வளோ பெரிய கிருபை உங்களுக்கு. இதை போல் செய்கிற அந்த கொஞ்சம் நேரம் அன்றைக்கி ராத்திரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்காக செலவு செஞ்சுருக்கிறத நீங்கள் அறிய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே ஈபியில் வேலை செய்கிற ஒரு சகோதரர் இருக்கார், நம்ம சபையை சார்ந்தவர் இல்லை. சில நேரம் மத்தியானத்தில் பைக் எடுத்துகிட்டு வருவார், சொல்லார், பாஸ்டர் நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன் என்பார். என்ன நினைக்கிறேன், இல்லை கொஞ்சம் லீவ் டைம் இப்போது, அதனால் எல்லாமே உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனில் சினிமா அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். அவரே புல்பிட்டில் வந்து உட்காந்து அந்த லஞ்சு டைமில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் பாஸ்டர் அப்படின்ட்டு போவார். அதே போல் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சகோதரர் இங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார். 1 வாரம் தான் அங்கே இருந்தார். அவர் மத்தியான நேரத்தில் வந்து, ஏன்னா நான் இருக்கிறதெல்லாம் என் தங்கியிருக்கிற ரூம்லெல்லாம் எல்லாரும் ஆண்டவர் அறியாதவங்க, அங்கே என்னால் முடியலை, அதனால் நான் இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். வந்து ஜெபம் பண்ணிட்டு அந்த டியூட்டிக்கு போவார். அதெல்லாம் வாஞ்ச் கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னாலும் உட்காந்து கர்த்தர்ட்ட தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருந்தால் ஆசீர்வாதம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் ஜெயமாக இருக்கணும்னா விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை ஜெபிக்க விடாமல் முகம் குப்புற விழுந்துட்டார், ஜெபிக்க முடியலை. ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். அவர் திரும்பவும் முழங்கால் படியிட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபத்தையே நிறுத்த சாத்தான் நினச்சா நமக்கு எவ்வளோ காரியம் செய்வோம். இதெல்லாம் மேற்கொண்டு ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சரி, மத்தேயு 26:30 வாசிங்க, 30-33. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகளை சிதறடிக்க. நல்லா கவனிங்க, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர் அடையேன். மேல் வீட்டிலேருந்து கெட்சமனே போறார். இந்த இடத்துல வசனத்துக்கு விரோதமாக நின்ன காரியத்தை சொல்கிறேன், நம்மளும் அப்படி செஞ்சிடக்கூடாது. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்கிறார். இது எங்கே இருக்குன்னா சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்குது. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு சகரியா தீர்க்கதரிசி இயேசுவை கைது செய்யும் போது எல்லாரும் ஓடி போயிடுவாங்க அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயே எழுதி வச்சிருக்கிறார். சகரியாவில் இருக்குது, அதை சொல்கிறாரு. இப்போ நடக்க போகுதுப்பா, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்ன மாதிரி என்னை பிடிச்சிருவாங்க, பட்டயத்தோடு வந்து என்னை பிடிச்ச உடனே நீங்களாம் செதறி போயிடுவீங்க, என்னை விட்டுட்டு ஓடிடுவீங்கன்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுதுன்னு சொன்னால் இவன் சொல்கிறான், எல்லாரும் ஓடினால் நான் ஒரு காலும் இடரல் அடையேன். அந்த வசனம் எதிர்த்து நிற்கிறான் பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்று நிற்கிறான். புரியலை, அதான் அர்த்தம், புரியலை.
சிலருக்கு வசனத்தை வாசிப்பாங்க, புரியாது. ஆண்டவர் புரியாதது ஒன்று நம்ம கையில் கொடுக்கலங்க. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி வாசித்தா நமக்கு அப்பா எழுதி கொடுத்த ஒவ்வொரு சத்தியமும் நமக்கு தெரியும். நீங்கள் அந்த வளர்ச்சிக்கு நேராக நீங்கள் வரணும். ஒன்றுமே 91ஆம் சங்கீதத்தை படிப்பாங்க, அதுவே சிலருக்கு தெரியாது. 23ஆம் சங்கீதத்தை படிப்பாங்க, அதுவே சிலருக்கு தெரியாது. கேட்டால் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. வசனத்துக்குள்ள ஆழத்தில் போய் அதை கற்றுக்கொள்ளணும். தெரியலன்னா ஆண்டவரே என் கண்ணை திறந்து கொடுங்க, நான் பார்க்கணும் வசனத்தைனா கொடுப்பார். இது ஒன்றா. ரெண்டாவது இன்னொன்று ஆண்டவர் சொல்லுவார், பட்டயம் இல்லாதவர்கள் ஒரு பட்டயத்தை வஸ்திரத்தை விற்றாது வாங்குங்கள் அப்படின்னு சொல்லுவார். உடனே சொல்லுவான், இங்கே 2 பட்டயம் இருக்கிறது, நல்லது, அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவார். ஏன் பட்டயத்தை எடுத்துக்கிட சொன்னார் அப்படின்னா, ஏசாயா 53 அதிகாரத்தில் சொன்னார், அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் என்ன செய்யப்பட்டார், எண்ணப்பட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில ரவுடிகள் எல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டு பேப்பர்காரங்க டிவி முன்னால் நிறுத்துவாங்க. அப்படி நிறுத்தும் போது அவன் மோசமான ரவுடின்னு காட்டுறதுக்கு அவன் பாவம் இந்த இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுருந்துருப்பான்னு வச்சுக்கோங்க. இவங்க இவ்வளோ பெரிய கத்தி எங்கெங்கே கிடக்கிறத தூக்கி அவன் முன்னால் போட்டு எல்லாம் இவனை பிடிக்கும்போது இவ்வளோ கத்தி அவன் என்ன செஞ்சுருந்தான், வச்சுருந்தான். இதை நம்ம பார்த்தோன்னா, அடப்பாவி இவ்வளோ பெரிய கத்தியை வச்சுட்டு என்ன பண்ணோம், அப்போ மோசமான ரவுடி தான் போல் இருக்கு அப்படின்னு அவனை பற்றி ஒரு பிம்பம் நம்ம மனசில் விழுந்துடும். அது மாதிரி இயேசுநாதரும் ஒரு அக்கிரமக்காரர் ஒருவராக அவர் 2 கல்லறைகளுக்கு நடுவே அடித்ததும் அந்த தீர்க்க தரிசனம் தான். இது நிறைவேறணும், அதுக்காக பட்டயத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். இவன் என்ன நினச்சிட்டான் தெரியுமா, பட்டயத்தை எடுத்தான். இயேசுநாதர் கைது செய்ய வந்த உடனே, அடாடா இதுக்கு தான் பட்டயத்தை எடுக்க சொன்னார் போட்டிருக்குன்னு ஓங்கி வெட்டினான். வெட்டின ஒழுங்காக வெட்டக்கூடாதா? கடைசியில் காதைத்தான் அவன் என்ன செஞ்சான், வெட்டி அது கீழே விழுந்தது. பட்டயம் 2 பட்டயம் இருக்குன்னு வேதம் சொல்லுது அந்த இடத்துல. அப்போ இன்னொருத்தன் ஏன் வெட்டலை, அவனுக்கு தெரியுது ஏதோ ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது ஏதோ ஒரு காரியம் நமக்கு விளங்கலை, எடுத்துக்கிட சொன்னார், எடுத்துக்கிடும். அவன் வெட்டலை, இவன் தான் வெட்டுவோமா அப்படின்னு கேட்பான். அடுத்த செகண்ட் வெட்டிடுவான். வெட்டுங்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார், வெட்டிடுவான். உடனே தான் ஆண்டவர் நிறுத்து அப்படின்னு சொன்னார். நிறுத்து, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் சாவான் அப்படின்னா. ஒரு பாஸ்டர் சொன்னார், பேதுரு ஏன் காதை வெட்டினா அப்படின்னா, இந்த மீன் பிடிக்கிறவங்க எப்போவுமே மீன் பிடிக்கிறவன்ட்ட நீங்கள் பெரிய மீனை கொடுத்து வெட்ட சொல்லுங்களேன், முதல்ல அவங்க வெட்டுறது மீன் அப்படின்னு குத்த வச்சுட்டு முதல்ல காதை தான் என்ன செய்வாங்க, 2 பக்கம் காதை வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் மீனை படுக்க போட்டு வெட்ட ஆரம்பிப்பாங்க. அது அவங்களுடைய பழக்க தோஷம். அதனால் பேதுருக்கிட்ட இருக்கிற பட்டயத்தை எடுத்த உடனே அந்த இயேசுவை கைது செய்கிற ஆளை பார்த்தா அவனுக்கு மீன் மாதிரி தெரிஞ்சது. எடுத்த உடனே முதல்ல எதைத்தான் வெட்டினானா, காதை வெட்டி, அடுத்த காதை வெட்டி, அப்புறமா கழுத்துக்கு வரலான்னு நினைக்கிறதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லிட்டாரு நிறுத்து, இல்லைன்னா அதான் இன்னும் அடுத்த காதை வெட்டுவான், அப்புறம் கழுத்தை வெட்டுவான். அதுக்குள்ளே நம்ம அவசரமாக முடிவு எடுக்கணுன்னு தான் ஆண்டவர் இம்மட்டும் என்ன செய்ய நிறுத்துன்னு சொன்னார் அப்படின்ட்டு. வசனம் இருக்குது, வசனத்தை எதிர்த்து போகக்கூடாது, வசனத்தோடு இணைஞ்சு உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம்னு சொல்லணும். கடைசியாக அவன் மறுதளிச்சான் பாருங்க. எதனாலனா பரியாசக்காரங்களோட உட்கார்ந்தான். நான் முன்னவே சொல்லியிருக்கேன், நீங்கள் உட்கார்ற இடம் ஜாக்கிரதை, உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.